Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் செக்ஷன் 4 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்லைனோட ஃபஸ்ட்டு 2-3 ஸ்ட்ரோக்ஸை வச்சு மட்டும் எழுதியிருப்போம். செக்ஷன் 4ன்றது மீடியல் ஓமிஷன் கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்து வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்லிமெண்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையில் நடுவில் ஒமிஷன்ஸ் பண்ணிடுவாங்க. நடுவில் இருக்கிற கான்சனன்ஸுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுத மாட்டாங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும். இப்போ பர்ரு, எல்லு, ஆறு இதில் நடுவில் வந்து இது மென்ட்டு வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. பர்ரு, எஸ்ஸு, கே, எஸ். இதில் வந்து இந்த பீஸ்க்கு ஸ்ட்ரோக் எழுதிக்க மாட்டாங்க. டீக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மீடியலாக ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டெலகிராஃபிக். இதே எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா டல்லு, கே ஸ்ட்ரோக் ஆக்சுவலி. சரிங்களா? டெலகிராஃபிக். இதுவே டெலகிராம் அப்படின்னா டல்லு, எம் மட்டும். மீடியலாக வந்து இருக்கிறதெல்லாம் ஒமிஷன். இதில் கிராஃப் ஒமிஷன், இதில் வந்து கர்ரு வந்து ஒமிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்டரி. இதில் எதோ ஒமிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எஸ்ஸு, டி, எஸ்ஸு, ஆறு. அப்போ ஃபேக்ட் வந்து இதில் ஒமிஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டார். இதில் எதோ ஒமிஷன் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள். டி, எம், ஆறு. ஓகே. இந்த நடுவில் இந்த பார்ட்டுக்கு எதுக்குமே வந்து ஸ்ட்ரோக் வந்து எழுதலை. அட்மினிஸ்ட்ரேட்ரிக்ஸ். இதில் வந்து டி, எம், கே, எஸ் இவ்வளோ தான் எழுதியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இதுக்கெலாம் வந்து எழுதலை. இந்த மாதிரி மீடியலாக ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது எல்லாமே செக்ஷன் 4ல் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷினபிள் ஆர் கொஷினபிளி. இதுக்கு வந்து எப்படி எழுதுறதுன்னா குவா, எஸ், பி. குவா, எஸ், பி. நெக்ஸ்ட் ஃபால்சிஃபிகேஷன். இது எப்படி எழுதியிருக்காங்க? எஃப், எல், அதில் செஷன். ஓகே, செஷன் ஹூக் வந்து எழுதியிருக்காங்க. எஸ்ஆருக்களும் ஷன் ஹூக்கும் சேர்ந்தது செஷன் ஹூக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அமால்கமேஷன். இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா அமால்கமேஷன்னா ஒன்றா இருக்கிறது. ஓகே, மல்லு, எம், ஷன். அமால்கமேஷன். அமால்கமேட். இது எப்படி எழுதியிருக்கிறாங்க? மல் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் எம் ஹால் பண்ணி எழுதிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மினிமம். 2 எம் ஒரே சைஸில். எம். ஓகே, ஒன்று குட்டியாக எழுதிட்டிங்கன்னா அது இமிடியேட் ஆயிரும். மினிமம். நெக்ஸ்ட்டு சிம்பத்தட்டிக். இதே எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். எஸ், இம்ப், அப்புறமா கே. சிம்பத்தட்டிக். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன். இதே எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா என்னு, வே, அதில் செஷன் ஹூக்கு. வே, அதாவது வி ஸ்ட்ரோக்கு. இன்வெஸ்டிகேஷன். இன்சூரன்ஸ். இதே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. என்னு, ஷா, எஸ் சர்க்கிள். இன்சூரன்ஸ். நாலேஜ். இதே எப்படி எழுதியிருக்காங்கன்னா என்னு, இஜ், நாலேஜ். அக்னாலேஜ். இதுக்கு வந்து முன்னாடி ஒரு கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அக்னாலேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்கன்சிடரேட். அப்படின்னா பெருசாக எதுவும் திங்க் பண்ணாமல். இன்னு, எஸ் சர்க்கிள், டி, ரேட்டுக்கு வந்து ரே ஸ்ட்ரோக்கை ஹால் பண்ணியிருப்பாங்க. இன்கன்சிடரேட். இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர் இன்ஃப்ளூயன்ஷியலி. இதுக்கு வந்து என்னென்னா
n upward shell. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி எழுதியிருக்காங்க, என்ன ஹால் பண்ணிட்டு ஜே என்எஸ் சர்க்கிள், இன்டெலிஜென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ட். இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா என்ன ஹால் பண்ணிட்டு ஜென்ட்டையும் ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது ஜென் ஸ்டோக்கையும் ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால டி சவுண்ட் அதில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இன்டெலிஜிபிள். இன்டெலிஜிபிள் என்ன ஹால் பண்ணியாச்சு, ஜே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல், இன்டெலிஜிபிள். நெக்ஸ்ட் டெஃபெக்டிவ். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, DFK V hook, டிஃபெக்டிவ். எக்ஸிக்யூட்டிவ், ஃபர்ஸ்ட் பிளேஸில் KS, ஸோ எக்ஸ், கியூட்டிவ்க்கு திரும்ப K V hook. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டர். KS சர்க்கிள் அப்புறம் R, எக்ஸிக்யூட்டர். எக்ஸிக்யூட்ரிக்ஸ். இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா KS எக்ஸிக்யூட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இங்கிலீஷ். இங்குக்கும் இஷ்ஷும் அவ்வளோதான், இங்கு இஷ். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மேன். இங்கிலீஷ் டோக்கே எழுதிட்டு இங்கு இஷ் எழுதிட்டு அதில் மேன், இங்கிலீஷ் மேன். இங்கிலாந்து. இதே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இங்கு அப்புறமா அதில் லேண்ட் ஸ்டோக்கு. இங்கு எல்ல ஹால் பண்ணி அதில் வந்து என் ஹூக்கு, இங்கிலாந்து. கோட்டுக்கு மேலே வர மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ். இதை எப்படி எழுதுறதுன்னா எல் இஜ் வி ஹூக்கு, எல் இஜ் வி ஹூக், லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேச்சர். இதை எப்படி எழுதுறதுன்னா எல் இஜ் அப்புறம் டர் எழுதணும். ஸோ அது சர் சவுண்டு மாதிரி. ஓகேங்களா, லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரேட். ஆர்பிட்ரேட் அப்படின்னா டவுன்வர்ட் ஆறு, ட்ரேட்டுக்கு டர்ரை ஹால் பண்ணி எழுதுங்க, ஆர்பிட்ரேட். ஓகே, சமரசம் பண்ணி வைக்கிறது, ஒரு நடுவில் ஒருத்தரை வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம், ஆர்பிட்ரேட். நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரேட்டார். அந்த பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறவர் ஆர்பிட்ரேட்டார். இது வந்து டவுன்வர்ட் ஆறு டர், ஆர்பிட்ரேட்டார். ஆர்பிட்ரேஷன். இது வந்து டவுன்வர்ட் ஆறு டர்ரு ஷன் ஹூக்கு, ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேட்ரி. ஆர்பிட்ரேட்ரி டவுன்வர்ட் ஆறு டர்ரு அப்வர்ட் ஆறு, ஆர்பிட்ரேட், ஆர்பிட்ரேட்டார், ஆர்பிட்ரேஷன், ஆர்பிட்ரேட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்சோ எவர். வேர் ஸ்டோக் எழுதிட்டு அதில் எஸ் சர்க்கிள் வி, அவ்வளோதான், வேர்சோ எவர். நெக்ஸ்ட்டு வேரின் சோ எவர். இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா வேர் ஸ்டோக் எழுதிட்டு என் ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள் வி, வேரின் சோ எவர். விதர் சோ எவர். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, விதர் ஸ்டோக். இதை எழுதிட்டு அதில் சோ எவருக்கு எஸ் சர்க்கிள் வி. ஓகேங்களா, இது எல்லாமே அந்த வி வந்து அழுத்தி எழுதணும். நெக்ஸ்ட்டு யூனிவர்ஸ். யூனிவர்ஸுக்கு வந்து யூ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்ரு, அப்புறம் அதில் எஸ், யூனிவர்ஸ். இதுவே யூனிவர்சல் அப்படின்னா யூ வெர்ரு எஸ் சர்க்கிள் எல், யூனிவர்சல். நெக்ஸ்ட்டு யூனிவர்சாலிட்டி. யூனிவர்சாலிட்டி இதை வந்து எப்படி எழுதுறதுன்னா யூ
வெர்ரு எஸ் எல் டி யூனிவர்சாலிட்டி. நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி. இது வந்து யூ வெர்ரு எஸ் டி யூனிவர்சிட்டி. ஹவுசோ எவர். ஸோ எவர் நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ ஹவுசோ எவர் வரப்ப ஹெச் எஸ் சர்க்கிள் வி. ஹவுசோ எவர். வென்சோ எவர். இது எப்படி எழுதுனா வென்ஸ்டோக்கு எழுதிட்டு சோ எவருக்கு எஸ் சர்க்கிளும் வியும் வந்து நம்ம சேர்த்து எழுதுவோம். ஸோ வென்சோ எவர். இதோட செக்ஷன் 4 வந்து முடியுதுங்க.